இந்த வருடம் இந்த செப்டம்பர் மாதம் வரக்கூடிய சந்திர கிரகணம். சந்திர கிரகணத்துல என்ன செய்யணும், என்ன தவிர்க்கணும்? சந்திர கிரகணம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அது சந்திர கிரகணம்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியும். அப்போ என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அது மட்டும் முக்கியமாக சொல்லிடுறேன். முக்கியமாக ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் கட்டுக்கோப்பாக இருந்தாலே போதும். மீதி இருக்கிற வாழ்க்கையில் கொஞ்சம் நல்லா இருக்கலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் இது முக்கியமான ஒரு விஷயம். இதனால் பாய் சொல்லிட்டாரு, அசால்ட்டாக குருஜி சொல்லியிருக்காரு, என்ன ஆகிட போகுது, அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது நினச்சிக்க. முடிஞ்ச 4 பேர் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பாக இருங்க. நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். மர்ஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. குருஜி, மறுஜென்மம் இந்த சேனல் மூலமா நிறைய நல்ல பதிவுகள் நீங்க கொடுத்துட்டு வரீங்க. நிறைய பரிகார முறைகள் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வருடம் இந்த செப்டம்பர் மாதம் வரக்கூடிய சந்திர கிரகணம், சந்திர கிரகணத்துல என்ன செய்யணும், என்ன தவிர்க்கணும்? நல்லா கேட்டிங்கம்மா. முக்கியமான ஒரு பதிவு தான் இது. முக்கியமாக இந்த பதிவு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு சமர்ப்பணம், பெண்களுக்கு மட்டும்தான் முக்கியமானது. சந்திர கிரகணம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அது சந்திர கிரகணம்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியும். அப்போ என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அது மட்டும் முக்கியமாக சொல்லிடுறேன். முக்கியமாக ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் கட்டுக்கோப்பாக இருந்தாலே போதும். மீதி இருக்கிற வாழ்க்கையில் கொஞ்சம் நல்லா இருக்கலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, டைமிங் எப்போ வருது பார்த்தீங்கன்னா, இந்த செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி அன்றைக்கி வருது. இரவு 9:26 ஸ்டார்ட் ஆகுது. 9:30 வச்சுக்கோங்க. இரவு 9:30 மணி ஸ்டார்ட் ஆகி பார்த்தீங்கன்னா, ஸோ 1:30 மணிக்கு முடியுது. ஸோ ஆரம்பிக்குது 9:30, முடியுது 1:30. பார்த்தீங்கன்னா எப்போவுமே சில வருஷம், வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 வருஷத்துக்கு வரும்போது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் சந்திர கிரகணம் டைம் இருக்கும். ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் கிட்ட நிற்கிது. ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா கம்பல்சரி சில பேர் வெளியில் போவாங்க, வருவாங்க. ஏன்னா 9:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுது. மிட் நைட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அப்போது யாரெல்லாம் வெளியில் இருக்கலாம், யாரெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா, முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் இந்த டைமிங்கில், இந்த கிரகண நேரத்தில் 9:30 மணிலேருந்து இந்த எப்படியும் 1:30 மணிக்கு யாரும் வெளியே வரப்போதில்லை. ஆனால் ஒரு 10-11 மணிக்காக நம்ம ஆளுங்க வெளியில் இருப்பாங்க. தயவு செஞ்சு சொல்கிற பெண்கள், இது முக்கியமான ஒரு விஷயம். இதனால் பாய் சொல்லிட்டாரு, அசால்ட்டாக குருஜி சொல்லியிருக்காரு, என்ன ஆகிட போகுது, அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது நினச்சிக்காதீங்க. ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்காது. ஏன்னா இது குழந்தைன்றது வாழ்க்கை, உங்களோட வம்சம், உங்கள் வரலாறு, உங்களோட நீங்கள் வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தமாக இந்த குழந்தைன்னு சொல்கிறது. அப்போது அந்த முக்கியமான இந்த கர்ப்பிணி பெண்கள், அது நிற மாதமோ இல்லை குறை மாதமோ இல்லை 3 மாதம் இருக்குங்க, 5 மாதமோ இல்லை 9 மாதமோ மாதமாக இருக்கீங்கனாலே, அந்த கர்ப்பிணியில் டைம் வர செப்டம்பர் 7 4:15 மணிக்கு 9:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. 9:30லேருந்து 1:30 மணி தயவு செஞ்சு வெளியில் வராதிங்க. எந்த வேலை இருந்தாலும் சரி 8-8:30 மணிக்குள்ளே முடிச்சுட்டு வீட்டில் அடங்கிடுங்க கர்ப்பிணி பெண்கள். 2வது மாதவிடாயில் இருக்கிற பெண்கள். இது நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த இதில் இருந்தாலும் சரி, முக்கியமாக இதை கேட்டுங்க. பீரியட் நேரத்தில் அந்த டைமில் வெளியில் வராதிங்க. இப்போ ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே, 4th டே, 5th டே தலை குளிச்சிட்டிங்க அப்படின்னா பரவாயில்ல. இல்லை ஃபஸ்ட்டு டே தான் இன்றைக்கி, செகண்ட் டேயில் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு வெளியில் வராதிங்க. 2. 3வது கன்னி தீட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன பெண்கள் வேஜுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 20 நாள் தான் ஆகுது, முடிஞ்சு 25 நாள் தான் ஆகுது, ஃபங்க்ஷன் முடிஞ்சிடுச்சு, தீட்டு கழிச்சிட்டே இருந்தாலுமே இந்த நேரத்துக்கு இந்த பெண்களை மட்டும் குழந்தைங்க வெளியில் விடாதீங்க. நான் வீட்டு மொட்டை மாடில் விளாட்றேன், பால்கனியில் வருது, மொட்டை மாடியில் கூட நீங்கள் அனுப்பாதீங்க. உங்கள் பெட்ரூம்லேயே ஹாலுக்குள்ளே உட்காந்து டிவி பார்க்குறாங்களோ இல்லை ஃபோனை பார்க்குறாங்களோ எது வாங்கணும் வீட்டுக்குள்ளேயே இருக்கட்டும். நான் சொல்கிறது பெண்களுக்கு தீட்டு கழிஞ்சி அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு நீங்கள் விழா கொண்டாடி இருந்தாலுமே சரி, ஒரு மாதத்துக்குள்ளே இருந்ததுன்னா அந்த கன்னி தீட்டுன்றது கொஞ்சம் தாக்கும். ஏன்னா கல்யாண வாழ்க்கையிலையும் சரி, குழந்தை வாழ்க்கையில ரொம்ப கொஞ்சம் தடுமாற்றம் ஆரம்பிக்கும் அந்த கர்ப்ப நிலையில் இருந்தால். அதனால் அது தடுப்பது ரொம்ப நல்லது. 3. 4வது ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, குழந்தை பிறந்த பெண்கள் 40 நாளுக்குள்ளே தீட்டு கழிக்காமல் இருந்தது அப்படின்னா, அந்த நாட்களுக்குள்ளே அந்த கர்ப்பிணி டைமாக இருந்தது, இப்போ இன்றைக்கி பிறந்திருக்கு இல்லை நாளைக்கு பிறக்க போகுது இல்லை அந்த டைமில் தான் பிறந்திருக்குனாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு இல்லை 100 to 100% வீட்டுக்குள்ளே பெட்ரூமில் ஹாலில் தான் இருக்கணுமே தவிர, பால்கனியில் மொட்டை மாடில் கூட போகிறது, இந்த வாகனத்தில் போகிறது, டிரைவிங் பண்ணுறது, காரில் உட்கார பயணத்தை தயவு செஞ்சு தடுத்துருங்க. இந்த 4 பேர் தான் முக்கியமான விஷயம். ஆண்களது கணக்கு கிடையாது. ஆண்களுக்கே சில ராசிகள் பிறந்தவங்க இருக்குது, பட் அதை நான் சொல்லி அவங்களுக்கு புரியாது. அதனால் அதை விட்டுடுங்க. எனக்கு பெண்கள் ரொம்ப முக்கியம். அதனால் பெண்களுக்கு தான் இந்த பதிவு முக்கியமாக சேரும். ஸோ கர்ப்பிணி பெண்கள், அதாவது மாதவிடாய் இருக்கிற பெண்கள். 3வது கன்னி தீட்டு, இந்த புதுசாக இந்த ஏஜ் அட்டன் பண்ண சின்ன வயசு பசங்க. 3. 4வது குழந்தை பிறந்த பெண்கள். இந்த 4 பேருமே முடிஞ்ச அளவு இந்த கர்ப்பிணியில் டைம் அந்த 9:30லேருந்து 1:30 மணிக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பாருங்க. இது ஒன்று மட்டுமே நீங்கள் கடைப்பிடிங்க. முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, சாப்பாடு ஒரு 8 மணி 9 மணிக்குள்ளே சாப்பாடு முடிச்சிருங்க. அந்த நாள் மட்டும் வர 7ஆம் தேதி
செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, 9 ஸ்டார்ட் ஆகுதுன்னா 8:30 மணிக்குள்ளே நீங்கள் உணவு முடிச்சிருங்க. முடிஞ்ச அளவுக்கு நான்வெஜ்ஜை நைட்டில் எடுக்காதீங்க. சாப்பாடே குறைவாக சாப்பிடுங்க. ரொம்ப வயிறு நிறைய முழுசாக சாப்பிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஜூஸு பழம் அப்படி முடிச்சிருங்க. ஒரு நைட்டில் ஒன்றும் ஆகிடாது. மறுநாள் எழுந்திரிச்சு நல்லா சாப்பிடுங்க. ஏன்னா சாப்பாடில் கூட சில சயின்டிஃபிக்காகவும் சில விஷயம் இருக்குது, கர்ப்பிணிக்கு ஆன்மீக ரீதியாகவும் இருக்குது. முடிஞ்சாலும் உணவை கொஞ்சம் குறைச்சிருங்க. இந்த 4 பேர் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பாக இருங்க. நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். ரொம்ப ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்தீங்க குருஜி. கிரகணத்தன்று நம்ம என்னெல்லாம் செய்யணும், என்ன செய்யக்கூடாது, யாரெல்லாம் எப்படி ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு கர்ப்பிணி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப அழகான பதிவாக கொடுத்தீங்க. நன்றி. நன்றிம்மா.